பாருங்க, அவங்க தோழிகளுடன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்தை சென்று வந்தாங்களாம். அது உங்களுக்கு தெரியும் என்ன இடம்னு. அப்ப அவருடைய விளைவு என்ன? இப்ப அவங்களே எழுதுறாங்க, அங்க போய் வந்த மறுநாளிலிருந்து, ஃப்ரம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மறுநாளிலிருந்து என் கண்களுக்கு முன்பாக பாம்பு தெரிய ஆரம்பித்தது. நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல சாட்சிகள் நான் வாசித்துட்டேன். இன்னும் நிறைய பேர் வெளியே சொல்ல பயந்துகிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மறுநாளிலிருந்து என் கண்களுக்கு முன்பாக பாம்பு தெரிய ஆரம்பித்தது. இரவு நேரத்தில் தூங்கும் போது கூட என் உடம்பு மீது பாம்பு ஊர்வது போன்று இருக்கும். இதான் சர்ப்பத்தின் ஆவி. அந்த ஆவிக்கு தெரியும், அங்க போய் நின்ன உடனே இவன் வந்து கிறிஸ்தவள், இவன் கிறிஸ்தவன், ஒரே கடவுளை நம்புறவங்க, இவன் வந்து ரட்சிக்கப்படலை, இயேசு கூட இல்லை, தாக்கிவிடும். அந்த ஆவி தாக்கிரும். அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் நீங்க நம்ம கண்ட இடத்துக்கு போகக்கூடாது என்பது. அது அப்ப ஆண்டோடைய பாதுகாப்பு போயிடும். எப்போ நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு போறீங்களோ, தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிற பாதுகாப்பு போயிடும். நீங்க அதை பெற்றோர் அறிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு கவனமா, கிறிஸ்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனமா நடத்தணும். எல்லாத்திட்டும் அன்பா இருங்க, பாசமா இருங்க. எந்த விதத்திலும் நீங்க வந்து அன்புல குறை வைக்காதுங்க. ஆனா நீங்க வந்து அவங்களை பிரியப்படுத்துறதுக்கு வேண்டாத இடத்துக்கு போகாதுங்க. ஆண்டோருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது என்பதை பிள்ளைகளுக்கு தெளிவா